ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சேலஞ்சில் டே 2 இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி ஊற வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி அதை தாளித்து சுண்டல் மாதிரி எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு அதுதான் ஃபஸ்ட்டு வந்த உடனே குக்கரில் வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பருப்பு கீரை கடையல் பண்ணலான்னு சொல்லிட்டு பருப்பு ஒரு அடுப்பில் வேக போட்டலான்னு சொல்லிட்டு பருப்பு, தக்காளி, மஞ்சத்தூள் போட்டு அதை தனியாக அடுப்பில் வச்சு விட்டுடலாம். பருப்பு முக்கால்வாசி வெந்தது, கீரையை கட் பண்ணி சேர்த்தாச்சு. பச்சை பட்டாணி விசில் இறங்கிருச்சு. பச்சை பட்டாணி தாளிச்சிட்டு அதே குக்கரில் ஒயிட் ரைஸும் வச்சு விட்டாச்சு. இப்போ காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு கோதுமை தோசை, ஒரு 2 துண்டு பப்பாளி, அப்புறம் கீரை கடையல். இது பார்த்திங்கன்னா என் பொண்ணு நான் கோதுமை தோசை சுடும்போதெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் சர்க்கரை போட்டு கேட்பா. அவளுக்கு அந்த மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்தேன். மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா காலையில் வச்ச கீரை கடையல், அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி சுண்டல் 1 கப் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா பசி இல்லை. பப்பாளி பழம் 2 பீஸும் ஒரு செவ்வாழைப்பழமும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.